வெல்கம் டு அமிர்தாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொட்டி, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 15லேருந்து 20 கியூப்ஸ் பன்னீர் எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு போடுறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீரை நல்லா மசாலாவோட மேரினேட் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பன்னீரை அதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். பன்னீரை வந்துட்டு நம்ம செமி ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லாவே குக் ஆயிருச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாயை நேராக கீறி சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்துட்டு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி வந்துட்டு உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணி வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ரொம்ப அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா நமக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும் சாப்பிடும்போது. அதனால கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம். வீட்டில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அல்டிமேட்டான காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமில்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.